Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. அண்மை செய்தி. கோவில்கள் சீரமைப்பு, கோபுர கட்டுமான பணிகள் தொடர்பாக உயர்நீதிமன்றம் முக்கிய உத்தரவு ஒன்றினை பிறப்பித்துள்ளது. மண்டல மற்றும் மாநில அளவிலான நிபுணர் குழுக்களின் ஒப்புதலை பெற வேண்டும் என உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், விவரம். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் தாலுகாவில் உள்ள மாக்கம் பாளையம் கிராமத்தில் உள்ள பத்ரகாளி அம்மன் கோயில் குடமுழுக்கு நடத்த அனுமதி வழங்கும்படி அறநிலைத்துறைக்கு உத்தரவிடக் கோரி கோயில் அறங்காவலர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். கோயில் சீரமைப்பு பணிகளையும் ராஜகோபுர கட்டுமான பணிகளையும் மேற்கொண்டு குடமுழுக்கு தேதி அறிவித்திருந்த நிலையில் திடீரென குடமுழுக்கு நடத்த அனுமதி மறுத்து அறநிலைத்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளதாகவும் அந்த உத்தரவை ரத்து செய்து குடமுழுக்கு நடத்த அனுமதிக்கும்படி மனுவில் கோரப்பட்டிருந்தது. இதே போல கோவில் பூசாரி சிவராஜ் திருப்பணிக்குழு அமைத்து அதில் தன்னையும் சேர்த்து குடமுழுக்கு நடத்த உத்தரவிட கோரியும் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்குகள் நீதிபதி டி பரத சக்கரவர்த்தி முன்பு விசாரணைக்கு வந்தது. அறநிலைத்துறையின் தரப்பில் உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் மண்டல மாநில நிபுணர் குழுக்களின் அனுமதி பெறாமல் கோயில் சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டதால் கோயில் குடமுழுக்கு நடத்த அனுமதி மறுத்ததாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் இரு நிபுணர் குழுக்களின் அனுமதியை பெற்று சீரமைப்பு பணிகளை ஆய்வு செய்து மீண்டும் குடமுழுக்கு நடத்த 60 நாட்கள் அவகாசம் தேவைப்படும் எனவும் அறநிலைத்துறை சார்பில் விளக்கமளிக்கப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி உயர்நீதிமன்ற உத்தரவின்படி நிபுணர் குழுக்களின் அனுமதியை பெற்றே கோயில் சீரமைப்பு கோபுர கட்டுமான பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என உத்தரவிட்டார். மேலும் சீரமைப்பு பணிகளை ஆய்வு செய்வது குறித்து அறநிலைத்துறைக்கு விண்ணப்பித்து 60 உரிய அனுமதிகளை பெற்று 60 நாட்களில் குடமுழுக்கு நடத்த வேண்டும் எனவும் நீதிபதி உத்தரவிட்டார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.